ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம மலேசியன் சைஃபை டிராமா த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ரிவர்சி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் சஜஸ்ட் பண்ணது என் ஃப்ரெண்ட் அப்துல். ஸோ அவன் சொல்லி தான் நான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெருசாக இந்த படத்தோட முதல் ஒரு 15 to 20 minutes பார்த்துட்டு எனக்கு பெருசாக எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்துட்டு ஓகே ரிப்பீட்டட் ஆஃப் சீன்ஸாக இருக்கே, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்த கதைகளாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 இம்ப்ரெஷனை தான் இந்த படம் கொடுத்துச்சு. ஆனால் இந்த படம் ஆரம்பிச்சு ஜஸ்ட் ஒரு 40-45 minutesலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலேருந்து இந்த படத்தில் ஒரு டைம் லூப் ஆரம்பிக்கும். இவங்க யாரு, இவங்களுக்கு பின்னாடி என்ன கதை, இந்த கேரக்டருக்கு எப்படி இந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த படத்தோட கதைக்குள்ள போவாங்க. படம் தீ மாதிரி இருக்கும் படத்தோட கிளைமேக்ஸ். இதுல ஸ்பெஷலா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட லாஸ்ட் ஒரு 30 minutes இருக்கும். அந்த லாஸ்ட் 30 minutes வந்துட்டு கிட்டத்தட்ட இதை நான் ஒரு ட்ராமான்னு சொல்றதா இல்லை ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எமோஷ்னலான ஒரு ஒரு பார்ட் அது அப்படின்ற மாதிரி சொல்றதா எனக்கு அது எப்படின்னு தெரில. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு லவ், ஒரு சைஃபை அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒரு ரொம்ப பெரிய ஒரு எமோஷ்னலான ஒரு படமா இந்த படம் முடிவடையுது. இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் இருந்தது. எப்படி இந்த மாநாடு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு டைம் லூப் இருக்கோ, ரொம்ப டிஃப்ரெண்டாக அந்த டைம் லூப்பை ஹேண்டில் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த படத்தில். இந்த படத்தோட ஒன்-லைனர் என்ன அப்படின்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோவுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அவங்க அப்பா, அவங்களோட தாத்தான்னு பரம்பரையா அவங்களுக்கான இந்த ஸ்பெஷல் பவர் எப்பயுமே அவங்க கூடவே இருந்துகிட்டு தான் வருது. இந்த ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னா, இவங்களால பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ண முடியும், ஃபியூச்சருக்கு பண்ண முடியாது. ஸோ இதுக்கான ஒரு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. லைக் இவர் டைம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இங்கேருந்து ஒரு வருஷம் பின்னாடி போறாரு அப்படின்னா இவரோட வாழ்நாளில இருந்து ஒரு வருஷம் குறைஞ்சிரும். அதாவது இவருக்கு வேகமா வயசாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோவுக்கு அவருக்கு ஒரு லைஃப்ல ஒரு ரொம்ப பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடக்குது ஒரு கட்டத்துல. அந்த துயரமான சம்பவத்தை எப்படியாச்சும் நம்ம திருத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு, டைம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு, திரும்ப 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 அந்த நிகழ்வுக்கு போறாரு. இதுக்கப்புறமா இந்த படத்துல என்ன நடந்தது, இதுக்கப்புறமா என்னென்ன தவறுகள் ஹீரோ செஞ்சாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஹோல் கதையுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவா அமைஞ்சது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸை சுற்றி நமக்கான எமோஷனல் கனெக்ட் வந்து ரொம்ப அருமையாகவே ஒர்க் ஆயிருந்தது. ப்ளஸ் இந்த ஹீரோ ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணும் பொழுதும் அந்த எமோஷனல் கனெக்ட் நமக்குள்ளே இருக்கிறத கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தடவை அவர் ட்ரை பண்ணும்போதும் இந்த தடவை சரியாயிடாதா, இந்த தடவை சரியாயிடாதா, அடுத்த தடவை சரியாயிடாதான்னு சொல்லிட்டு நம்ம எல்லா தடவையும் நமக்கே அந்த ஃபீல் வர மாதிரி தான் இந்த கதையை ஃபுல்லாகவே அமைச்சிருந்தாங்க. இந்த படத்தோடைய ஒரு நான் எப்பயுமே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த படத்தோட லாஸ்ட் ஒரு 30 minutes வந்து கிட்டத்தட்ட ஒரு அன்பிலீவபிளான ஒரு 30 minutes இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த படத்துல லைக் இவ்வளோ தூரம் பார்த்த ஒரு கதை இந்த இடத்துல முடிய போகுது அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது, நான் அது சொல்லும் போது உங்களுக்கு மேபி புரியாது, நீங்க இந்த படமா பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க இந்த படத்தை ஒரு தடவையாச்சு நீங்க உங்க ஃபேமிலியோட உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ரொம்ப சில படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. ஏன்னா இந்த படத்துல முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள் பெருசா எங்கேயுமே இடம் பெறல. இந்த படத்தோட கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட் நடித்த விதங்களாக இருக்கட்டும்னு எல்லாமே கிட்டத்தட்ட டாப் நாச்சாக இருந்தது. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. டூ வாட்ச் அண்ட் என்ஜாய். இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆச்சு, உங்களுக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருந்தது, என்னெல்லாம் பிடிக்கலன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் நிறைய மூவி சஜஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.